வகுப்பு 1. சுத்தமான மற்றும் ஆரோக்கியமான நல்ல பழக்க வழக்கங்கள். வணக்கம் மாணவ செல்வங்களே. மிஸ்டர் கேப்டன் ரோஹித் நம் உடலை பளபளப்பாகவும் புன்னகையுடனும் மிகவும் வலிமையாகவும் வைத்திருக்கும் சில மந்திர பழக்கங்களை நாம் கற்றுக்கொள்ள அவர் இங்கே இருக்கிறார். நீங்கள் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க விரும்புகிறீர்களா? நல்ல பழக்க வழக்கங்களுடன் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பது எப்படி என்பதை பகிர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். இதோ புதிய தலைப்புடன் தொடங்கலாம். வகுப்பு 1 சுற்றுச்சூழல் அறிவியலில் சுத்தமான மற்றும் ஆரோக்கியமான நல்ல பழக்க வழக்கங்கள் என்ற தலைப்பை காண்போம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த காணொளியை பார்த்த பிறகு சுத்தமான மற்றும் ஆரோக்கியமான பழக்கங்களை அடையாளம் காணவும், இந்த பழக்க வழக்கங்கள் நம்மை ஆரோக்கியமாக வைத்திருப்பது ஏன் என்பதை புரிந்து கொள்வீர்கள். முக்கிய வார்த்தைகள்: கிருமிகள், குளித்தல், தும்மல், துடைக்கவும், தூவலை குழாய் குளியல் அதாவது ஷவர். கருத்து வரைபடம். நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மை ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்க உதவுகின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நல்ல பழக்க வழக்கங்கள் ஏன் முக்கியம் தெரியுமா? அவை நம்மை தினமும் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்க உதவுகின்றன. ஒரு நல்ல பழக்கத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பல் துலக்குதல். நான் தினமும் இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன்பும் பல் துலக்குவேன். பல் துலக்கும் போது என் தூரிகையை எல்லா மூலைகளிலும் மேலே கீழே மற்றும் பக்கவாட்டமாக நகர்த்துவேன். இதனால் என் வாயில் உள்ள அனைத்து கிருமிகளும் போய்விடும். பல் துலக்கிய பிறகு நான் என் வாயை தண்ணீரில் கழுவிவிட்டு கண்ணாடியில் பார்க்கிறேன். என்ன தெரியுமா? என் பற்கள் சுத்தமாகவும் பளபளப்பாகவும் இருக்கின்றன. அதாவது என் வாய் சுத்தமாக இருக்கிறது. நான் விளையாடும் போது அல்லது ஓடும் போது நம் அனைவருக்கும் வியர்வை மற்றும் தூசி படிந்துவிடும். ஐயோ, அதனால்தான் நான் தினமும் குளிக்கிறேன். நான் என் முழு உடலையும் கைகள், கால்கள், வயிறு, முகம் மற்றும் என் காதுகளுக்கு பின்னால் கூட சுத்தம் செய்ய சோப்பு மற்றும் தண்ணீரை பயன்படுத்துகிறேன். நான் சரியாக சுத்தம் செய்யாவிட்டால் சிறிய கிருமிகள் நம் தோலில் தங்கி நம்மை நோய்வாய்ப்படுத்தக்கூடும். அதனால் ஒவ்வொரு பகுதியையும் கழுவ நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். அந்த கிருமிகளுக்கு மறைவிடங்கள் இல்லை. அதன் பிறகு என் உடலின் ஒவ்வொரு பகுதியையும் துடைக்க ஒரு சுத்தமான துண்டை பயன்படுத்துகிறேன். பின்னர் புத்துணர்ச்சியுடனும் ஆரோக்கியமாகவும் இருக்க சுத்தமான ஆடைகளை அணிவேன். குளித்த பிறகு நாம் புத்துணர்ச்சியுடனும் சுத்தமாகவும் செல்ல தயாராகவும் உணர்கிறேன். இப்போது உணவுகளை பற்றி பேசுவோம்.
சாப்பிடுவதற்கு முன்னும் பின்னும் எப்போதும் உங்கள் கைகளை சோப்பு மற்றும் தண்ணீரில் கழுவுங்கள். நாம் அவ்வாறு செய்யாவிட்டால் நம் கைகளிலிருந்து அழுக்கு மற்றும் கிருமிகள் நம் உணவில் நுழைந்து நம்மை நோய்வாய்ப்படுத்தும். கிருமிகள் நம் நகங்களுக்கு அடியில் ஒளிந்து கொள்ள விரும்புகின்றன. எனவே ஒவ்வொரு வாரமும் ஒரு நகவெட்டி கட்டர் மூலம் உங்கள் நகங்களை வெட்டுவது முக்கியம். நாம் சாப்பிடும்போது உணவின் சிறிய துண்டுகள் நம் வாயில் சிக்கிக்கொள்ளும். நாம் அவற்றை சுத்தம் செய்யாவிட்டால் அவை நம் பற்களை கெடுத்துவிடும். அதனால்தான் சாப்பிட்ட பிறகு நம் வாயை தண்ணீரில் கழுவ வேண்டும். நாம் வெளியில் விளையாடும் போது நம் கண்களில் தூசி படுகிறது. எனவே அவற்றை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். மேலும் நம் காதுகள், மூக்கு மற்றும் முடி எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் நமக்கு துர்நாற்றம் வீசக்கூடும். துர்நாற்றம் வீசுவதை யாராவது விரும்புவீர்களா? இல்லை, இல்லையா? எனவே சுத்தமாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருப்போம். உணவு பழக்கங்களை பற்றி பேசும்போது இந்த முக்கியமான விதிகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்போதும் உங்கள் சொந்த தட்டில் சாப்பிடுங்கள். உங்கள் சொந்த குவளையிலிருந்து குடிக்கவும். நீங்கள் இருமல் அல்லது தும்பும் போது உங்கள் வாய் மற்றும் மூக்கை ஒரு கைக்குட்டையால் மூடுங்கள். நகங்களை கடிக்காதீர்கள். சாப்பிட்ட பிறகு விரல்களை நக்காதீர்கள். இப்போது நம் வீட்டை எப்படி சுத்தமாக வைத்திருப்பது என்று நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். நாம் அனைவரும் விளையாட விரும்புகிறோம். ஆனால் விளையாடிய பிறகு நம் பொம்மைகளை மீண்டும் அவற்றின் இடத்தில் வைப்பது முக்கியம். நம் புத்தகங்களை அலமாரியில் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வைத்திருக்க வேண்டும். நாம் காகித துண்டுகளையோ அல்லது வேறு எந்த கழிவுகளையோ குப்பை தொட்டியில் போட வேண்டும். சுவர்களை அழகாக காட்ட நாம் ஒருபோதும் எழுதவோ அல்லது வரையவோ கூடாது. மின்சாரத்தை சேமிக்க நாம் விளக்குகளையும் மின் விசிறிகளையும் அணைக்க வேண்டும். தண்ணீரை வீணாக்காமல் இருக்க குழாய்கள் மற்றும் தூவலை குழாய் குளியலை பயன்படுத்திய பிறகு எப்போதும் அவற்றை மூடவும். கழிப்பறையை பயன்படுத்திய பிறகு அதை எப்போதும் கழுவ வேண்டும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் செய்தால் நம் வீடு சுத்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். கேப்டன் ரோஹித் பகிர்ந்து கொண்ட நல்ல பழக்கங்களை நீங்கள் அனைவரும் கவனமாக கேட்டீர்களா? இப்போது நீங்கள் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பழக்கம் உள்ளது. பெரியவர்களை மதித்தல். தாத்தா, பாட்டி, பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் உங்களை சுற்றியுள்ள அனைவரையும் மதிக்க வேண்டும். இந்த நல்ல பழக்கங்களை நீங்கள் நன்றாக கற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அவற்றை ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்து மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்போம். செயல்பாடு. நீங்களே சரிபார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி 1. உங்கள் வீட்டை சுத்தமாக வைத்திருக்கிறீர்களா? கேள்வி 2. உங்கள் புத்தகங்களை சரியான இடத்தில் வைத்திருக்கிறீர்களா? கேள்வி 3. நீங்கள் பயன்படுத்திய காகித துண்டுகள் மற்றும் பிற கழிவுகளை குப்பை தொட்டியில் வீசுகிறீர்களா? கேள்வி 4. நீங்கள் சுவர்களில் எழுதுகிறீர்களா அல்லது வரைகிறீர்களா? கேள்வி 5. பயன்பாட்டிற்கு பிறகு கழிப்பறையை கழுவுகிறீர்களா? கேள்வி 6. தொட்டியில் குப்பையை கொட்டுகிறீர்களா? கேள்வி 7.
உங்கள் வீட்டிற்குள் நுழைவதற்கு முன்பு உங்கள் காலணிகளை கால் விரிப்பில் துடைக்கிறீர்களா? செயல்பாடு. இந்த காணொளியை நீங்கள் அனைவரும் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம் குழந்தைகளே.